السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மார்க்க கல்விக்கான ஒரு அழகிய சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரை மார்க்க கல்வியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தை நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக இல்லாமல் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் முன்பு அறிவித்ததை போன்று இந்த கல்வி வகுப்பினுடைய புத்தகமாக நாம் தேர்வு செய்திருப்பது கிதாபுல் கபாயிர் லி இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ். மிக முக்கியமான ஒரு புத்தகம். உங்களில் சிலர் அதனை படித்திருப்பீர்கள், இதற்கு முன்பதாக சிலர் படிக்காமல் இருந்திருப்பீர்கள். ஷேக் அவர்கள் இந்த புத்தகத்தில் பெரும் பாவங்களை குறித்து பதிவு செய்திருக்கிறார். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை கொண்டு எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாவங்களாக குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறானோ, அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸில் எதையெல்லாம் அடையாளப்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் தொகுத்து கிட்டத்தட்ட ஒரு 70ற்கு மேலான ஒரு பாவத்தை இமாம் அவர்கள் அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும், அந்த 70 பாவங்களையும் முடிப்பதற்கு, அதை வகுப்பாக எடுக்குவதற்கு. மிக அழகான ஒரு புத்தகம் இமாம் தஹபி அவர்கள் எழுதிய இந்த கிதாபுல் கபாயிர். இந்த புத்தகத்தை நாம் ஏன் படிக்க வேண்டுமெனில், பாவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பாவங்களை சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் பெரும் பாவங்களை குறித்து சொல்கிறார். இதனை குறித்த அறிவு என்பது ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். காரணம், இன்றைய சூழலில் நீங்கள் பார்க்கலாம், நல்ல தொழுகையாளி, மாஷா அல்லாஹ், நல்ல தொழுகையை தொழக்கூடியவர், நல்ல அழைப்பு பணியோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர், குர்ஆனை ஓதக்கூடிய தோழர். ஆனால் அவரிடத்தில் வட்டி என்கிற ஒரு குற்றம் இருக்கும், ஒரு பெரும் பாவம் இருக்கும். அவர் அறிந்தோ அறியாமல், அல்லது அவர் வாட்ஸ்அப்புகளில் அந்நிய பெண்களோடு அல்லது பெண்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய அந்த செயலை, ஃபேஸ்புக்கில் ஏதோ வரும், ஒரு பெண்ணை குறித்து ஒரு அவதூறு வரும், அந்த அவதூறை பரப்பக்கூடியவராக அறிந்தோ அறியாமலோ அவர் இருப்பார். ஆனால் அவர் தொழுவார். இந்த கல்வி மிக முக்கியமான தேவை. பெரும் பாவங்கள் என்றால் என்ன, அல் குர்ஆன் சுன்னா இந்த பெரும் பாவங்களை எப்படி சொல்கிறது என்பதை குறித்து இமாம் அவர்கள் அழகாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாம் அதனை பார்ப்போம். ஆரம்பமாக இமாம் அவர்கள் தொடங்குகிறார்கள், ஃபஹாதா கிதாபுன், இந்த புத்தகம், இந்த கிதாபுல் கபாயிர் என்கிற இந்த புத்தகம் முஸ்தமிலுன், உள்ளடங்கியிருக்கிறது, அல திக்ரி ஜுமலின் அல் கபாயிரி வல் முதஹர்ரிமாத்தி வல் மன்ஹியாத்தி. இந்த புத்தகத்திற்கு உள்ளதாக உள்ளடங்கி இருக்கக்கூடிய செய்தி என்பது பெரும்பாவங்களை குறித்து, அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை குறித்து, அல்லாஹ் தடுத்த விடயங்களை குறித்து
இந்த புத்தகத்திலே நான் பதிவு செய்திருக்கிறேன், உள்ளடங்கி இருக்கிறது. மா நஹல்லாஹு வ ரசூலுஹு அன்ஹு ஃபி கிதாபி வ சுன்னதி வல் அஸரி அனிஸ் ஸலஃபி ஸாலிஹீன். இந்த புத்தகத்தில் அல்லாஹ் எதை தடுத்தானோ, அல்லாஹ்வின் தூதர் எதனை தடுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதை தடுத்தார்களோ, ஃபஅஸரி அனிஸ் ஸலஃபி ஸாலிஹீன், ஸலஃபு ஸாலிஹீன்கள் முன் சென்ற நல்ல அறிஞர்கள் எதனை எல்லாம் தடுத்தார்களோ அதை குறித்து இந்த புத்தகத்தில் இமாம் அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த பெரும் பாவங்கள் என்றால் என்ன? குர்ஆனுடைய செய்தியில், குர்ஆனுடைய பார்வையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபகத் அல்லாஹ் தஆலா ஃபி கிதாபில் அஸீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தில், அல் குர்ஆன் கண்ணியமான வேதத்தில் அவன் உத்தரவாதம் தருகிறான். லிமன் இத்தபஅ அல் கபாயிர வல் முத்தஹர்ரிமாத்தி, எவர் ஒருவர் இந்த பெரும் பாவத்தை விடுவார், எவர் ஒருவர் அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த பெரும் பாவங்களை விடுவார்களோ, அன் யுகஃபிர ஸஆயிர மின ஸய்யிஆத்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்குகிறான். அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவாதம். நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமெனில் நாம் பெரும் பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். யார் ஒருவர் தவிர்ந்திருக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சிறு பாவங்களை மன்னிப்பான். அல் குர்ஆன் சூரா நிசா உடைய 31வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன் தஜ்தனிபு, நீங்கள் விலகிக் கொண்டால் கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு, அல்லாஹ் தடுத்தவற்ற பெரிய பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொண்டால், நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். உங்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமெனில் அல்லாஹ் தடுத்தவற்ற பெரிய பாவங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. வ நுத்கிலுக்கும் முத்கலன் கரீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அவர்களை நுழைவிப்பான் கண்ணியமான இடத்தில், யானி அல் ஜன்னah. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்குகிறான் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். وقد تكفل الله تعالى بهذا النص, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான், ஒரு ஸ்பான்சர் அல்லாஹ் செய்கிறான் இந்த வசனத்தினூடாக. லிமன் இத்தப அல் கபாயிர அன் யுத்கிலஹுல் ஜன்னah, எந்த ஒரு மனிதர் பெரும் பாவங்களை தவிர்ந்திருக்கிறார்களோ, பெரும் பாவங்களை விட்டு இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல் குர்ஆன் வழியாக அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான், அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக பெரும் பாவத்தை குறித்து அல் குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன யஜ்தனிபூன, யார் ஒருவர் விலகி விடுவார்களோ, அல் கபாயிர இஸ், பெரும் பாவங்களை விட்டு, வல் ஃபவாயிஷ, மானக்கேடான அசிங்கமான செயல்களை விட்டு, வ இதா மா கதிபு ஹும் யஃபிரூன், அவர்கள் கோபம் கொண்டால் அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். அல் குர்ஆன் சொல்கிறார், யார் ஒருவர் பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பாரோ, விலகி இருப்பாரோ, அது மட்டும் இல்லாமல் மானக்கேடான விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பாரோ, இன்னும் அவர் கோபம் கொண்டால், அல் குர்ஆன் சொல்கிறது, அவர் கோபம் கொண்டால் யஃபிரூன், அவர் மன்னிப்பார்கள் என்று அல் குர்ஆன் இந்த பெரும் பாவத்தை குறித்து சொல்கிறது. அடுத்ததாக சூரா நஜ்ம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாயிஷ இல்லல் லம், எந்த ஒரு மனிதர் யார் பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பாரோ, விலகி இருப்பாரோ, வல் ஃபவாயிஷ், யார் மானக்கேடான செயலை விட்டு விலகி இருப்பார்கள், இல்லல் லம், சிறு பாவங்களை தவிர. பெரும் பாவங்களை விட்டு அவர் விலகி இருப்பார்கள், ஆனால் அவர் சிறு பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க மாட்டார்கள். இன்ன ரப்பக, உன்னுடைய இறைவன், வாசிஉல் மக்ஃபிரா, மக்ஃபிரத்தினுடைய விசாலமானவன் என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. எல்லாரும் சிறு பாவங்கள் செய்யும், சாதாரணம் தான். நம்முடைய பலகீனத்தின் காரணமாக குல்லு இப்னி ஆதம ஹத்தாஉன் வ கைரு ஹத்தஈன அத்தவ்வபூன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், பலகீனமானவர்கள் தான். யாரும் நபிமார்களுடைய அந்த சிஃபத்துடையவர்கள் அல்ல, மலக்குகளுடைய சிஃபத்துடையவர்கள் அல்ல. பலகீனம் எந்த ஒரு கட்டத்திலும் வரும், அது தவிர்க்க முடியாது. ஹியூமன் எரர் வந்து தவிர்க்கவே முடியாது, எல்லா கட்டத்திலும் வரும். நம்மை தாண்டி ஒரு சிறு பாவம் நம் இடத்தில் மேலும். ஆனால்
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வகைரு ஹத்தஈன அத்தவபூன், அந்த ஹைரான அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலேயே மிக நல்லவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் மீது மீளக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள். அல் குர்ஆன் சொல்கிறது சிறுபாவங்கள் செய்தால் அல்லது பெருபாவங்கள் செய்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படியெல்லாம் மன்னிக்கப்படும்? சிறுபாவங்கள் செய்வோம், எப்படியெல்லாம் இந்த சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸு, 5 வக்து தொழுகை, வல் ஜும்அத்து இலல் ஜும்அ, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ, வ ரமதான் இல ரமதான், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு 5 வக்து தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய வீடுகளில் வெளியதாக ஒரு ஆறு ஓடுகிறது, அதில் ஒருவர் 5 தடவை குளித்தால் அவர் மீது அழுக்குப்படுமா? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னார்கள் சஹாபாக்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் மீது அழுக்குப்படாது. 5 தடவை அவர் அந்த ஆற்றில் குளிக்கிறார் என்று சொன்னால் எப்படி அவர் மீது அழுக்குப்படும்? அதுதான் உதாரணம். 5 வக்து தொழுகை தொழக்கூடியவன், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் கழுவுகிறான். தொழுகையினூடாக பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்குகிறான். 5 வக்து தொழுகை நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஆள் ஃபஜ்ர் தொழுகிறார், லொஹர் வரை இருக்கிறார், அந்த லொஹருக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய தவறுகள் சிறு பாவங்கள் அல்லாஹுவால் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஜும்ஆவின் இன்னொரு ஜும்ஆ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு பாவங்களை மன்னிக்குகிறான். ஒரு ரமதான் இல ரமதான், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு பாவங்களை மன்னிக்கிறான். ஒன்றுதான் அதனுடைய இது அளவுகோலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் பெரும் பாவத்தை தவிர்த்திருக்க வேண்டும். இதெல்லாம் அவருக்கு வர வேண்டுமெனில், ஒரு ஆள் தொழுகிறார், சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமெனில் அவர் பெரும் பாவத்தை தவிர்த்தெடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ووجدنا العلماء رحمه الله تعالى قد اختلف فيها وقيل هي 7. உலமாக்களுக்கு மத்தியில் நாம் இந்த ஒரு கருத்துக்களை பார்க்க முடியும், இந்த ஒரு கருத்து வேறுபாடு பார்க்க முடியும். பெரும்பாவங்கள் என்பது 7 அல்லது இதற்கு மேலாக இருக்கிறதா? உலமாக்களுக்கு மத்தியில் இந்த கருத்து வேறுபாடு உண்டு. அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். அல்லாஹ்வின் தூதருடைய உலமாக்கள் பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய சுட்டி காட்டிய இந்த ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்-7 முபிகாத், 7 பெரும்பாவங்களை விட்டு உங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். காலு யா ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன, அந்த 7 பெரும்பாவங்கள் என்ன? அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வஸ்ஸஹர், சூனியம் செய்வது, வகத்லு நஃப்ஸி அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக்கி, அல்லாஹ் அனுமதித்த வற்றில் இல்லாமல் அல்லாஹ் தடுத்த உயிர்களை கொலை செய்வது, வ அக்லு ரிபா, வட்டியை சாப்பிடுவது, வ அக்லு மாலில் யதீம், யதீம்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுவது, வ தவல்லா யௌமி ஸஹஃப், போர்க்களத்தில் புறமுற்காட்டி ஓடுவது, வஹதஃபு முஹ்ஸனாத்தி அல் முஃமினாத்தி அல் காஃபிலாத், கற்பணியான கற்புள்ள அல்லது நல்ல பெண்கள், முஃமினான பெண்கள், காஃபிலா உள்ள பெண்களின் மீது அவதூறுகளை சொல்வது. இந்த 7ம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களாக முன்னிறுத்தினார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஒரு பெரும் பாவம், சூனியம் செய்வது ஒரு பெரும் பாவம், கொலை செய்வது ஒரு பெரும் பாவம், வட்டி சாப்பிடுவது ஒரு பெரும் பாவம், யத்தீம்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுவது ஒரு பெரும் பாவம், புறமுது காட்டி போர்க்களத்தில் ஓடுவது ஒரு பெரும் பாவம், கற்புள்ள பெண்களின் மீது அவதூறுகளை சொல்வது, முஃமினான பெண்களின் மீது அவதூறுகளை சொல்வது ஒரு பெரும்பாவம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த 7 பெரும்பாவங்களை இமாம்கள் சுட்டி காட்டினார்கள். ஆனால் ரயீஸ் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹிய இல 70 அக்ரபு மின்ஹா இல 7, பாவங்கள் இந்த பெரும்பாவங்களை கொண்டு 7லிருந்து 70ற்கு மேலாக பெரும்பாவங்கள் இருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பெரும்பாவங்கள் 7 மட்டுமல்ல, இது அல்லாமல் அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜினாவை சொல்லுவான்.
விபச்சாரம் ஒரு பெரும் பாவம், திருடுவது ஒரு பெரும் பாவம், அதே போல ஒரு உயிரை கொலை செய்வது ஒரு பெரும் பாவம், மது அருந்துவது ஒரு பெரும் பாவம். இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹத்து ஃபி துன்யா, இந்த துன்யாவில் இதற்கான தண்டனைகள் இருக்கிறது. ஒன்றை பெரும் பாவம் என்று எப்படி நாம் அடையாளம் கொள்வதில் குர்ஆன் பார்வையில், ஹதீஸ் பார்வையில்? ஒன்று, அது இந்த உலகத்தில் அதற்கான தண்டனை சொல்லி இருக்க வேண்டும். திருடினால் கையை வெட்ட வேண்டும், மது அருந்தினால் சவுக்கடி கொடுக்க வேண்டும், விபச்சாரம் செய்தால் சவுக்கடி கொடுக்க வேண்டும், கல்லால் அடிக்க வேண்டும் என்கிற இந்த சட்டம் இருக்கிறதே, இந்த கடுமையான சட்டம் இந்த துன்யாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றியிருப்பான். பெரும்பாவங்கள் செய்த காரணத்தால் பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனையாக அல் குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். இரண்டாவதாக அல்லாஹ் மறுமையில் இதற்கான மிக பெரும் தண்டனையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். விபச்சாரம் இந்த உலகத்தில் செய்தவன் மறுமையில் எழும்பும் பொழுது தன்னுடைய மர்மஸ்தலத்தில் ஷீலையும் ஷலத்தையும் வடித்தவனாக எழுந்து வருவான். இந்த உலகத்தில் வட்டியை சாப்பிட்டவன் நாளை மறுமையில் எழும்பும் பொழுது பைத்தியம் பிடித்தவனை போன்று ஓடுவான். அல் குர்ஆன் இந்த உலகத்தில் பெரும் பாவங்கள் செய்து மடியக்கூடியவர்கள், மரணிக்கக்கூடியவர்கள், அவர்கள் நாளை மறுமையில் எழும்பும் பொழுது இதை போல நிலைகளோடு அவர்கள் எழும்புவார்கள். சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார். சஹாபாக்களுக்கு பின்வரக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அலா உநப்பியுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா பெரும்பாவங்களை குறித்து? சஹாபாக்கள் ஆர்வத்துடைய ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள். அஷ்ரிக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, ஹுகூக்குல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்து இருந்தவர்கள் அப்படியே கொஞ்சம் மேலாக உயர்ந்து சொன்னார்கள், பொய் சொல்லுவதும் பொய் சாட்சி சொல்வதும் பொய் சாட்சி சொல்வதும் மிகப்பெரிய பெரும்பாவம், தவிர்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தாய் தந்தையை நோவினை செய்வது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்து ஒரு தலைப்பின் கீழாக விரிவாக பேசுவோம். தாய் தந்தை சாதாரண விஷயம், ஜஸ்ட் லைக் தட், ஒரு சின்ன விஷயம், அது ஒரு நத்திங். பெற்றோர்கள் ஆனால் ஹஜ்ஜிக்கு வருடம் ஹஜ்ஜிக்கு செல்வார், ஆனால் தாய் தந்தை பராமரிக்க மாட்டார், அறிந்தோ அறியாமல். ஆனால் அல் குர்ஆன் ஹதீஸ் ஹுகூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பதை பெரும் பாவமாக அடையாளப்படுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக இந்த சட்டம் தண்டனை இந்த உலகத்தில் சொல்லியிருக்கும், உலகத்தில் தண்டனை சொல்லியிருக்கும். இரண்டாவதாக நாளை மறுமையில் அவனுக்கான மிகப்பெரும் தண்டனை உண்டு. மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்திருப்பார்கள் சில பாவங்கள். இப்போ வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். வட்டி யார் வாங்குவாரோ, வட்டி யார் எழுதுவாரோ, வட்டி எழுதப்பட எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சபித்தார்கள். மது குடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சபித்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு பாவங்களை எல்லாம் சபித்திருக்கிறார்களோ அது. நான்காவதாக அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பான், அல்லாஹ் வெறுத்திருப்பான். அது இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபம் இந்த பாவத்தினூடாக நம் மீது ஏற்படும். சில பாவங்களுடைய தாய் நோவினை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம். தந்தை முன்னால் நின்று நாம் தந்தைக்கு எதிராக அல்லது தந்தைக்கு மேல் நம்முடைய குரலை உயர்த்தியோ அல்லது தந்தை அடிக்க செல்வதோ இது அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தரும். இப்ப இதை போன்ற பெரும் பாவங்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். 4 விடயம் ஒரு பெரும் பாவத்தை குறித்து அறிய வேண்டுமெனில், முதலாவது உலகத்தில் அதற்கான சட்டம் இயற்றப்பட்டிருக்கும், தண்டனை சட்டம், இஸ்லாமிய குற்றவியல் சட்டம். இரண்டாவதாக நாளை மறுமையில் அதற்கான தண்டனை சொல்லப்பட்டிருக்கும். மூன்றாவதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்திருப்பார்கள் சில பாவங்கள் செய்யக்கூடியவர்களை, அது ஒரு பெரும் பாவங்களில் உள்ளடங்கும். நான்காவதாக அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ் வெறுத்திருப்பான், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராம்களை சர்வசாதாரணமாக செய்வது. அப்ப இந்த பெரும் பாவங்களிலே மிக முக்கியமாக ஒரு முஸ்லிம் ஏனைய பாவங்கள் கூட உலகத்தில் தௌபா செய்யலாம், மடிந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காலம் நரகத்தில் போட்டு அல்லாஹ் மீண்டும் ஒரு சொர்க்கத்திற்கு அழைத்து வரலாம். ஆனால் இந்த ஒரு பாவம் மட்டும் தான் சகோதரர்களே நிரந்தர நரகம். மிக கவனமாக நாம் கேட்க வேண்டும். நிரந்தர நரகம். இந்த பெரும்பாவத்தில் இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், முதல் அல் கபீரத்துல் ஊலா, முதல் பெரும்பாவம் ஃபி கிதாபில் கபாயிர், கிதாபுல் கபாயிரில் இமாம் தஹபி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய முதல் பெரும் பாவங்களில் ஒன்றுதான் அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அசோசியேட் பார்ட்னர்ஸ் வித் அல்லாஹ். அல்லாஹ்வோடு இணையாக மனிதனையோ
அல்லது அல்லாஹ் படைத்த படைப்புகளையோ அல்லது விலங்குகளையோ எதுகெல்லாம் இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுக்கு உடன் இணைத்து வைப்பது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. فأكبر كبائر الشرك بالله تعالى وهو نوعان. ஷிர்க் என்பது, ஷிர்க் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது இரண்டு வகைப்படும் சொல்கிறார்கள். பெரிய அந்த ஷிர்க், முதல் பாவம், பெரும் பாவத்தில் முதல் பாவமாக இருக்கக்கூடிய ஷிர்க் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று அஷ்ஷிர்குல் அக்பர் வஷ்ஷிர்குல் அஸ்கர். பெரிய ஷிர்க், சிறிய ஷிர்க். நம்ம தஹபி அவர்கள் பதிவு செய்கிறார். பெரிய ஷிர்க், பெரிய ஷிர்க் என்றால் என்ன? فَيَعْبُدُ غَيْرَهُ مِنَ الْحَجَرِ أَوْ الشَّجَرِ أَوْ الشَّمْسِ أَوْ الْقَمَرِ أَوْ نَبِيٍّ أَوْ شَيْخٍ أَوْ نَجْمٍ أَوْ مَلِكٍ أَوْ غَيْرَ ذَلِكَ. யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாத கல்லை வணங்குவார்களோ, மரத்தை வணங்குவார்களோ, சூரியனை வணங்குவார்களோ, சந்திரனை வணங்குவார்களோ, நபியை வணங்குவார்களோ, ஷேகை அறிஞர்களை வணங்குவார்களோ, நட்சத்திரத்தை வணங்குவார்களோ, யார் கிங் அரசனை வணங்குவார்களோ, அது அல்லாமல் அல்லாஹ் அல்லாதவரை வணங்கக்கூடியது ஷிர்குல் அக்பர், மிகப்பெரிய ஷிர்க், மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்காது. யார் ஒருவர் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், அல்லாஹ் அல்லாதவரை வணங்கினால், அல்லது குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தன்மைகள், தௌஹீது ருபூவிய்யா, தௌஹீது உலூஹிய்யா, தௌஹீது அஸ்மா வ சிஃபாத், இதனை எல்லாம் அல்லாஹ் அல்லாத அல்லது அல்லாஹ்வுக்கு இணையாக கொண்டு நிறுத்தினால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். ஒரு பாவம் தான் சகோதரி, அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்கவே மாட்டேன். உலகத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான், மீண்டு கொண்டால் மன்னித்து விடுவான். ஆனால் அதே நிலையில் மரணத்தை தழுவினால் அவருக்கு மரணமே இருக்கு, அவருக்கு மக்ஃபிரத்தே இருக்கு. அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு அல்லாஹின் பால் இணைத்தால், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மனிதர்களுக்கு கொடுத்தால், அல்லது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய அதே முறையை ஒரு மனிதரிடத்திலேயோ அல்லது ஒரு மையவாடி இடத்திலேயோ சென்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஷிர்குல் அக்பர், மிகப்பெரிய ஷிர்க். அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை சொல்கிறார்கள், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்னுடைய மகனே, ஷிர்க் என்பது மிக அநீதமான ஒன்று. அல்லாஹ்வுக்கு செய்கிற இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நம்முடைய இதய துடிப்பு யாரால் இயங்குகிறதோ, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் அசைகிறதோ, அதற்கு யார் காரணமாக இருக்கிறானோ அந்த ரப்புக்கு நிகராக ஒருவரை கொண்டு நிறுத்துவதோ, அல்லது அவனுடைய தன்மையை ஒருவருக்கு கொடுப்பதோ, அது அவனுக்கு செய்யக்கூடிய இபாதுகளை இன்னொருவருக்கு செய்வதோ, அல்லது அவனுடைய சிஃபத்துகளை இன்னொருவருக்கு கொடுப்பதோ துல்முன் அதீம், மகத்தான ஒரு அநீதம். அது மகத்தான அநீதம். இப்போ இன்றைக்கு நாம் அது சர்வசாதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், வஆயத்து ஃபீ ذلك كثيرة. இது வசனத்தை அல்லாஹ் அதிகமாக சொல்கிறான், ஃபமன் அஷ்ரக பில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, சும்மா மாற்ற முஷ்ரிக்கன், அதற்கு பிறகு முஷ்ரிக்காக மரணிக்கிறார்களோ, ஃபஹுவ மின் அஸ்ஹாபின் நார், அவர் நரகத்தில் இருப்பார். இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து சும்மா மாற்ற மரணிக்கிறார்களோ, முஷ்ரிக்கன் முஷ்ரிக்காக, ஃபஹுவ மின் அஸ்ஹாபின் நார், நரகத்தில் இருப்பார். மன் ஆமன பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்களோ, வ மாத முஃமினன், முஃமினாக மரணிப்பார்களோ, ஃபஹுவ மின் அஸ்ஹாபில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் இருப்பார், அவர் சொர்க்கத்தில் இருப்பார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம். முஸ்லிம் நல்லாகத்தான் இருப்பார், ஆனால் சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய அந்த ருபூவியா, அல்லாஹ் படைக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன், ஆட்சி செலுத்தக்கூடியவன், அதிகாரம் செலுத்தக்கூடியவன், அல்லாஹ் இந்த உலகத்தை ஏற்கக்கூடியவன் என்கிற இருக்கக்கூடிய தௌஹீது ருபூவியாவை இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறான், ஒரு ஷேகுக்கு கொடுக்கிறான், ஒரு மையவாடிக்கு கொடுக்கிறான். ஒரு ஷேக் இருந்தால் அவரிடத்தில் அவர் இன்றைக்கு நினைத்தால் நாளை மழை வந்துவிடும் சொல்கிறாரா இல்லையா? அங்கே நீங்கள் சென்று நீங்கள் அந்த மையவாடியில் கேட்டால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அந்த மையவாடிக்கு நீங்கள் நேர்ச்சை செய்தால் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பாமர மக்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதென்றால் என்னவென்று தெரியாத மக்கள்,
ஆனால் சர்வசத அறியாமை உச்சத்தில் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களா இல்லையா? அந்த ஷேக் அவர் நினைத்தால் இது நடந்துவிடும். அவருடைய எச்சியை நீங்கள் வாங்கி உங்களுடைய உடம்பில் தடவினால் உங்களுக்கு ஷிஃபா கிடைத்து விடும். நீங்க சொல்லுகிறார்களா இல்லையா? அந்த ஷேக்குடைய கொஞ்சம் எச்சை எடுத்து உங்களுடைய நோய் வந்த இடத்தை நீங்கள் தடவுங்கள், உங்களுக்கு என்ன ஆகிவிடும்? ஷிஃபா கிடைத்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவன், படைக்கக்கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபாலிக்கக்கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு ஆட்சி செலுத்தக்கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகாரம் செலுத்தக்கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை இயக்கக்கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிக்கக்கூடியவன். இந்த ருபூவியத்தினுடைய தன்மைகளை மனிதர்களுக்கு கொடுப்பது, மையவாடிகளுக்கு கொடுப்பது, இது மிகப்பெரிய ஷிர்க். இவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காது. எவ்வளவு பெரிய அநீதம் சகோதரர்! அல்லாஹ்வின் வல்லமையின் குறைபாடு, அறியாமையின், அல்லாஹ்வினுடைய வல்லமையில் இருக்கக்கூடிய அறியாமையின் குறைபாடு தான், இந்த அறியாமை உச்சம்தான் அல்லாதவர்களை கொண்டுதான் நடக்குகிறது என்கிற நம்பிக்கை. அல் குர்ஆன் அல்லாஹ்வின் பாடம் நடத்துகிறது. அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆன் சொல்கிறான். பல்வேறு வரலாறுகளூடாக நபிமார்கள் வரலாறு தன்னுடைய உதவியை குறித்து அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்கிறான். ஆனால் கேட்கிறான், மையவாடிக்கு முன்னால் சென்று நிற்கிறான், அங்கே நின்று துவா கேட்கிறான், அங்கே நின்று பாதுகாப்பு கேட்கிறான், அங்கே நின்று கொண்டு குழந்தை கேட்கிறான், அங்கே நின்றால் ஒரு புது கார் எடுத்தால் இவரால் தான் அந்த கார் கிடைத்தது என்று சொல்கிறான். அப்ப தௌஹீது ருபூவியா, இதில் மிக கவனமாக அல்லாஹ்வுக்கு தான் இந்த அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை முற்றுமுழுதாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தௌஹீது உலூஹியா, உள்ளத்தாலும் உடலாலும் உறுப்புகளாலும் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்கு. என்னுடைய இபாதத், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத், என்னுடைய நேர்ச்சை, என்னுடைய தர்மம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். என்னுடைய சுஜூத் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு சுஜூத் யாருக்கு செய்கிறான்? மையவாடிக்கு சென்று சுஜூத் செய்கிறான். நடக்கிறதா இல்லையா சகோதரர்கள்? தெரியும், அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாமல், அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாமல், அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்துகள், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரும் கண்ணியம் அது அறியாமல் இன்றைக்கு அங்கே சுஜூத் செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் ஒரு சஹாபி சுஜூத் செய்தார் என்று ஒரு செய்தி யாரால் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆனால் சர்வசாதாரண மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று சுஜூத் செய்து அழுவதும் கேட்பதும் ஏங்குவதும், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து வழியிடக்கூடியது, என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு தான். என்னுடைய இபாதத் அல்லாஹ்வுக்கு. என் தொழுகை நான் யாருக்காக தொழுகிறேன்? எதற்காக தொழுகிறேன்? அல்லாஹ்வுக்காக. என் நோன்பு எதற்காக? அல்லாஹ்வுக்காக. என்னுடைய ஜக்காத் எதற்காக? அல்லாஹ்வுக்காக. என்னுடைய நோச்சை ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக தொழுங்கள், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுங்கள். அந்த ஷேக்குக்கு நேர்ச்சை வைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை தீரும். அந்த ஷேக்குக்கு நீங்கள் அந்த மையவாடிக்கு சென்று நீங்கள் நேர்ச்சை வைத்தால் உங்களுடைய குழந்தையுடைய குறைபாடு குறைந்து விடும். அல்லாஹு அக்பர் கபீரா. இப்படிப்பட்ட சகோதரர்கள். மூன்றாவதாக தௌஹீது அஸ்மாஇ ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அதனை ஒரு ஷேக்குக்கோ அல்லது ஒரு மையவாடிக்கு கொடுப்பது. அல்லாஹ் பஸீர், அல்லாஹ் சமீஅ, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடிய. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாரும் கேட்க முடியாது, அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது, அவனை போன்று யாரும் இந்த உலகத்தை அதிகாரம் செலுத்த முடியாது. நம்முடைய பார்வை போன்றல்ல, நம்முடைய அறிவை போன்றல்ல. யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபி உன்னிடத்தில் ரூஹை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய செயல், அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கட்டளை. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அதை குறித்த அறிவு உங்களுக்கு குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுக்கு மறைவான அறிவு உண்டு. யஸ்அலூனக அனிஸ் ஸாஅ, ரசூலுல்லாஹ் கேக்குற மறுமை எப்பொழுது வரும்? அல்லாஹ் சொல்கிறான், அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே மறுமை எப்போது வரும் என்று தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு
இவருக்கு மறைவான அறிவு இருக்கிறது. நடக்க போறதை சொல்கிறார். மிகப்பெரிய உச்சகட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு ஷேக் இருப்பார், அவருக்கு கீழே சென்று கையில் முத்தமிட்டு 5 வருடத்திற்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். நாளைக்கு அவருக்கு என்ன நடக்கும் தெரியாது, நாளைக்கு என்ன செய்யும், அந்த ஆத்மா எங்கே மரணிக்கும் என்கிற அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. நான் நாளைக்கு எங்க இருப்பேன் எனக்கு தெரியாது, நான் ஒருவேளை என்னுடைய ஆபீஸ் இருக்கலாம் அல்லது மையவாடியில் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொடுப்பது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அறிவை போல அவருடைய அறிவு இருக்கிறது என்று சொல்வது, அல்லாஹ் பார்ப்பதை போல அவர் பார்க்குகிறார், அல்லாஹ் கேட்பதை போல அவர் கேட்குகிறார் என்க அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொடுப்பது. அப்ப இந்த ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிக கொடிய பாவம், மிக மிக கொடிய பாவம். அந்த பாவத்தில் ஏதேனும் நம்முடைய நம்பிக்கையில் குறைபாடு இருந்தால் அதற்கு தௌபா செய்து மீண்டு வர வேண்டும். நான் பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், நான் துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும், என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த உறுதியை, அந்த ஈமானிய வலிமையை நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த முஷ்ரிக்காக மரணிக்கக்கூடியவர், இவருடைய நிலைமை என்ன? அல் குர்ஆன் சொல்கிறது அவர் நரகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றை கூட நம்ம பயான்ல சொன்னோம், அபூ தாலிபுடைய மரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்விடத்தில் வாதிடுகிறேன். நண்பர்கள் சொன்னார்கள், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறாயா, இதை விட்டு தவிர்த்து வருகிறாயா? அபூ தாலிப் என்ன சொன்னார்? இல்லை, நான் இந்த அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் இருப்பேன் என்று ஷிர்கில் மரணமானார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விடவில்லை, நான் அவருக்காக மன்னிப்பை கேட்பேன். என்னுடைய அபூ தாலிபுடைய சிறிய தந்தை, அவருக்காக நான் மன்னிப்பை கேட்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவுடைய வசனத்தை இறக்குகிறான். ஒரு நபிக்கு அழகல்ல, ஒரு நபிக்கு அழகல்ல, மரணித்தவர்கள், முஷ்ரிக்கான நிலையில் மரணித்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனை செய்ய முடியாது. முஷ்ரிக்கா மரணித்தால் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் நாடாதவரை அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான். ஷிர்க்குடைய நிலையில் மரணித்தால் அவன் நரகம், நிரந்தர நரகம். அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்களோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டமாக சொர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டான். சொர்க்கம் ஹராம், அவருடைய இருப்பிடம் நரகம் என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்யும். அப்போ அவருக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நபிக்கு, எந்த நபிக்கும் அழகில்லை, அவரோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் அழகில்லை, முஷ்ரிக்கா நிலையில் மரணித்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்க. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த பெரும் பாவங்களில் அஷ்ருக்குல் அக்பர், மிக பெரும் பாவங்கள், அல்லாஹ்வுக்கு மத்தியில் அல்லாஹ்வுக்கு நிகராக மனிதர்களை கொண்டு நிறுத்துவது, அல்லாஹ் படைத்த படைப்புகளை கொண்டு நிறுத்துவது, மரணித்தவர்களை கொண்டு நிறுத்துவது, அவர்களுக்கு வணக்க வழிபாடு செய்வது, அவருக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொடுப்பது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர்களுக்கு கொடுப்பது, இது மிகப்பெரிய ஷிர்க். இந்த ஷிர்க் ஒரு மனிதரை இந்த உலகத்திலும் நஷ்டத்தை கொடுக்கும். அவனால் லா இலாஹ இல்லல்லாஹ் மரணம் என்று சொல்ல முடியாது. மனாஹிர் கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், தினமும் சொல்லுங்கள் ஏன் ஏவினார்கள்? அதை புரிந்த நிலையில் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அந்த மௌத்துடைய நேரத்திற்கு மூளை பேதளித்து விடும், மூளை பேதளித்து விடும். நாம் எங்க இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் எதுவும் தெரியாது. அந்த நேரம் அருகில் உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவார்கள், சொல்லப்படும். ஆனால் அது அல்லாததை அவர் சொல்லுவார். உலகம் அவருக்கு எதனை வழங்கியது அதை சொல்லுவார். இப்ப சிலர், நீங்கள் படுக்கையில் சிலரை பார்க்கலாம், அவருடைய வாழ்க்கையில் பாதித்த விடயங்களை அவர் சொல்லுவார். வாழ்க்கையில் இது பாதித்ததோ அதை கொஞ்சம் கோமா, இல்லைன்னா ஒரு படுக்கையில் இருக்கக்கூடியவர், ரொம்ப நாள் படுக்கையில் இருக்கக்கூடியவர், மூளை கொஞ்சம் பேதளித்தவர், ஒரு தாக்கத்தை சொல்லுவார். அதுபோலத்தான் சகோதரர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்கிற தாக்கம் என்னிடத்தில் இருந்தால், அல்லாஹ்வின் புரிதல் என்னிடத்தில் இருந்தால்,
அல்லாஹ் யார்? இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய ஆதரவும் என்னுடைய உதவி தேடக்கூடியவனாக நான் வைத்திருப்பதும் அல்லாஹ். அதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது every second you have to attach with Allah. அல்லாஹ்வோடு இணைந்திருப்பது. ஒரு செருப்பு வார் அத்தால் கூட அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இப்படி அவர் வாழ்க்கையில் தாக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த புத்தியெல்லாம் பேதளிக்கக்கூடிய யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலி ஸாபித் அல் குர்ஆன். அந்த மூளைகள் பேதளிக்கக்கூடிய அந்த நேரம், என்ன சொல்கிறோம் என்று தெரியாது, எங்கே இருக்கிறோம் என்று தெரியாது, புலப்படக்கூடிய பல்வேறு நிலைகள் வரும். உலகத்தில் முன்னால் பார்க்காத எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை அந்த மனிதன் எதிர்கொள்வான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மௌத்துடைய நேரத்தை பாருங்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய ஹாலத்தில் இருக்கும் பொழுது அவர் அப்படியே இருக்கிறார். ஷைத்தான் வருகிறான், அவனுடைய விரலை ஷைத்தான் கடிக்குகிறான். சொல்லுகிறான், இமாம் அவர்களே, உலகத்தில் நான் முயற்சி செய்தேன், உங்களை வழிகெடுக்க முடியவில்லை. இமாம் அஹ்மத் சொல்லுகிறான், ஷைத்தான் சொல்லுகிறான், உங்களை வழிகெடுக்க நினைத்தேன், வழிகெடுக்க முடியவில்லை. லா பாத், இதற்கு பிறகு முடியாது. லா பா, இதற்கு பிறகு முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தந்தையை சொல்லுங்கள் என்று மகன் லாபாது லாபாது, இதற்கு பிறகும் இல்லை, இதற்கு பிறகும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இமாம் அஹ்மத் அவர்கள். கேட்கப்படுகிறது, என் தந்தையை ஏன் சொல்றீங்க இப்படி? நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன். அஹ்மத் சொன்னார், எனக்கு அருகில் ஷைத்தான் இருக்கிறான், அவன் முயற்சி செய்கிறான் என்னுடைய உள்ளத்தில் பெருமையை போடுவதற்கு. இந்த கடைசி நேரம் ஷைத்தான் வந்து உங்களை வழிகெடுக்க முடியும், பாத்தியா, உன்னால் என்னை வழிகெடுக்க முடியவில்லை என்கிற அந்த பெருமை என்னோட உள்ளத்தில் போடுவதற்கு முயற்சி செய்கிறான். அவன் தான் சொல்கிறேன், இன்னும் இல்லை, இன்னும் உன்னால் முடியாது. அந்த கடைசி நொடி என்னுடைய தொண்டை குழியை விட்டு ரூஹ் விழக்கூடிய அந்த நொடி கூட, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு நான் வழங்க மாட்டேன் ஷஹாதத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் இமாம் அஹ்மத் அவர்கள். அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு நிலை, என்னுடைய மௌத்துடைய லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய புரிதல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலி ஸாபித். அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் ஈமான் கொண்டவர்களை பிகௌலி ஸாபித், உறுதியான வார்த்தைகளை கொண்டு ஃபித் துன்யா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். உலகத்திலும் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிந்தவராக இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிவார். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தஹாருடைய நாம் அனைவருக்கும் வழங்குவாராக. இரண்டாவதாக, டைம் இருக்கா? இருக்கு. அஷ்ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க். இரண்டாவதாக நுவான், அதில் இரண்டாவது வகையாவது அஷ்ஷிர்கு அஸ்கர். இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அனௌஉ ஸானி, இரண்டாவது வகையானது மிஷ்ஷிர்கி ரியா, முகஸ்துதி, சின்ன ஷிர்க். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வஷ்ஷிர்குல் அஸ்கர், உங்களுக்கு நான் சிறிய ஷிர்க்கை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன். காலு யா ரசூலல்லாஹ் வமா ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அஸ்கர் என்றால் என்ன? அர்ரியா, முகஸ்துதி. மிக பெரிய ஒரு ஒரு விடயம்தான் இந்த முகஸ்துதி. அல்லாஹ்விடத்தில் வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை முஃமின்களுக்கு இருந்து முகஸ்துதி. நல்லா தொழுவார், நல்ல தொழுகையாளி, மாஷா அல்லாஹ். 2-3 பேர் பார்ப்பார்கள், திடீரென ஒரு தொழுகையுடைய குஷு கொஞ்சம் அதிகமாகும். நோன்பாளி, நோன்பு நன்றாக தக்குவா முறையில் பிடிப்பார். தன்னை ஒரு நோன்பாளியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக நோன்பை பிடிப்பார். அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்வார். மக்கள் அவரை புகழ வேண்டும், மக்கள் அவரை மிகப்பெரிய ஒரு மாஷா அல்லாஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர் என்று மக்கள் புகழ வேண்டும். வருடம் வருடம் ஹஜ் செய்த நோக்கம் என்ன? உறவுகளும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் மாஷா அல்லாஹ் வருடம் வருடம் ஹஜ் செய்துகிறார், வருடம் வருடம் உம்ரா செய்கிறார். இன்னும் இந்த உம்ராவுடைய விடயத்தில் மொட்டை அடிக்கணும்.
உம்ராவுடைய கிரைகள்லாம் முடித்து விட்டு சஃபா மர்வா ஓடி நான் வந்ததற்கு பிறகு மொட்டை அடிக்க. சிலர் எப்படி மொட்டை அடிப்பார் ரெண்டால் கவனிக்கொள்ளும் சகோதரர்களே. இந்த முடியெடுக்கக்கூடியதிலே உளவியலாக ஆண்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம மொட்டை அடிக்கணுமா, முடி வளர்க்க வேண்டும், ஒரு அழகு. ஆனால் உம்ராவில் அல்லாஹ்வின் தூதர் மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கு 2 முறை பிரார்த்தனை செய்தார்கள். ஹஜ்ஜில் உம்ராவில் மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கு 2 முறை பிரார்த்தனை செய்தார்கள். சிலர் எப்படி இல்லாமல் ரஹிம ரப்பி எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், மொட்டை அடிக்காமல் ஊருக்கு சென்றால் உம்ரா செய்ய தெரியாதே, கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி பணத்தை போட்டு போய் இறங்கி அந்த டிராவல் பண்ணி மக்காவை பார்த்து எல்லா கஅபாவை பார்த்து எல்லா வணக்க வழிபாடுகளையும் நிறைவு செய்ததற்கு பிறகு வந்து கடைசி நொடியில் இஹ்லாஸ் உடைந்து விடும். மொட்டை அடிக்காமல் ஊருக்கு போனால் உம்ரா செய்து தெரியாது, கடைசி நொடி பொழுதில் இஹ்லாஸ் உடைந்து விடும். இஹ்லாஸ் எது செய்தாலும் அல்லாஹ்வுக்காக. இங்கே வந்திருக்கிறோம் எதற்காக? இந்த கல்வி சபையில் கலந்திருக்கிறோம் எதற்காக? அல்லாஹ்வுக்காக. இது அல்லாஹ்வுக்காக இருந்தால் இதனுடைய பலனை அடைந்து கொள்வாய். இல்லை, என்னை மார்க்கப்பற்றாளனாக நான் காட்ட வேண்டும், என்னை ஒரு அறிஞராக நான் காட்ட வேண்டும், மார்க்கத்தை படிக்கக்கூடிய என்று காட்ட வேண்டும் என்று ஒருவன் செயல்படுவானானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சம்மஅ அல்லாஹ், யார் புகழுக்காக செய்கிறானோ அந்த புகழை அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்து விடுவார். இல்லாமல் ரஹிம ரப்பி, ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு ஆலிம், அவர் பயான் செய்கிறார், மார்க்கத்தை எடுத்து வைக்கிறார். ஆனால் அவருடைய இஹ்லாஸ் மக்கள் தன்னை புகழ வேண்டும், மக்கள் நம்முடைய இல்மை பார்த்து மேமறக்க வேண்டும், நம்முடைய பேச்சு நளினத்தை பார்த்து மக்கள் கவர வேண்டும் என்கிற இஹ்லாஸ் இல்லாத தன்மையில் உட்கார்ந்து பேசினால் உலகத்தில் அடைந்து கொள்வான். நாளை மறுமையில் இழிவானவனாக அல்லாஹ்வுக்கு நிறுத்தப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அவன் வருவான், வந்து சொல்வான், யா அல்லாஹ், அமல் எனக்காகவா செய்தாய்? எனக்காக இந்த அமல்கள் ஹபஅ மன்சூரா, தூசிகளாக படுத்து கஷ்டப்பட்டு செய்வான். 60 ஆண்டு செய்ததெல்லாம் பிறருக்கு காட்ட வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெய்மறக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்ததல்ல. தாடி வளர்ப்ப தன்னை ஒரு முஸ்லீமாக பிரதிபலிக்க வேண்டும் என்கிற நியத்தோடு செய்வான். இஹ்லாஸ் உடைந்து விடும். நான் தொழுகையாளி, ஃபஜ்ருடைய தொழுகை நான் தொழுகிறேன், லுஹருடைய தொழுகை என்னை தொழுகையாளி என்று காட்ட வேண்டும். இந்த இஹ்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மனிதர்கள் வருவார்கள். செல்வந்தவன், மிகப்பெரிய ஆலிம், ஷஹீத். அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் செல்வத்தை கொடுத்தேன், யா அல்லாஹ். உடைந்து விடுவது ஷைத்தான் மிகப்பெரிய ஒரு எதிரி. அவனுடைய சூழ்ச்சிகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த பொழுதே ஷைத்தான் அங்கும் இங்கும் ஆதமை பார்ப்ப வருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித உளவியல், மனிதன் என்றால் யார் என்பதை முற்றுமுழுதாக படித்தவன் ஷைத்தான். அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் சாதாரண சூழ்ச்சி அல்ல. அவனுடைய சூழ்ச்சி இருக்கிறதே சாதாரண சூழ்ச்சி அல்ல. அப்போ அல்லாஹ்ட்ட ஒரு, அல்லாஹ், உன்னுடைய பாதையில் என்னுடைய செல்வங்களை கொடுத்தேன். அல்லாஹ் சொல்வான், கொடுத்தாய், மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக கொடுத்தாய். நீ ஒரு செல்வந்தவன் பார்த்தீர்களா? அவரை, அவர் எவ்வளவு செல்வந்தவனாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறாரே, பிறர் பார்க்க வேண்டும் என்று கொடுக்கிறாரே. அல்லாஹ் சொல்வான், உலகத்திலே அதை அடைந்து கொண்டாய், உலகத்திலே உன்னை புகழ்ந்தார்கள், உன்னை மிகப்பரவலாக கண்ணியப்படுத்தினார்கள், இன்றைக்கு நரகத்துக்கு சென்று அல்லாஹ் தூக்கி நரகத்தில் எறிவான். 2வது ஷேக், அறிஞர், மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைக்கக்கூடியவர், குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர். நாளை மறுமை அல்லாஹ்வுக்கு முன்னால், யா அல்லாஹ், பாரியா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்றேன், உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தேன். அல்லாஹ் சொல்வான், செய்தாய், எனக்காக செய்யவில்லை. மக்கள் உன்னை பேச்சாளர், உன்னுடைய இல்மை குறித்து மக்கள் புகழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இஹ்லாஸ் இல்லாமல் செய்தாய், உலகத்தை பெற்றுக் கொண்டாய், நரகம் செய். எப்படி இருக்கும் சகோதரர்களே? பாவம் செய்தவர்கள் நரகம் செல்வார்கள் என்று பார்ப்போம். பாவம் செய்தவர்கள் நரகம் செல்வார்கள். உலகத்தில் நன்மை செய்து அது இஹ்லாஸ் இல்லாத நிலையில் இருந்தால்
நரகம் செல்வார். மூன்றாவது ஷஹீத், மிகப்பெரிய தரஜா, அஃப்லு தரஜா, மிகப்பெரிய சிறந்த ஒரு தரஜா ஷஹீத். யா அல்லாஹ் உன்னுடைய பார் ஷஹீத், எனக்காகவா செய்தாய்? மக்கள் உன்னை ஷஹீத் என்று புகழ வேண்டும். பார்த்தீர்களா, அவர் ஷஹீத் ஆகிவிட்டார் என்று மக்கள் புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக நீ ஷஹீதானாய், உலகத்தே அதை பெற்றுக்கொண்டாய், செல், நரகம் செல். ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் கையாள வேண்டிய ஒன்றுதான் இஹ்லாஸ். எந்த அமலை இருந்தாலும் சகோதரர்களே, முகஸ்துதிக்காக அல்ல, முகஸ்துதிக்காக பிறர் பார்க்க வேண்டும், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய நண்பர்கள் என்னை இப்படி பார்க்க வேண்டும், இப்படி நினைக்க வேண்டும் என்று அல்ல. அல்லாஹ்வுக்காக இருந்தால், அந்த செயல் அல்லாஹ்வுக்காக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒப்புக்கொண்டார் என்று சொன்னால், அவன் அதற்கு பிறகு வழங்கக்கூடிய அருளினுடைய அந்த இனிமை யாரும் மறக்க முடியாது. இந்த இஹ்லாஸா அமல் செஞ்சா அவர் பெறக்கூடிய அல்லாஹ்வின் அருள் என்பது மிக மேலான. எனவே ரியா, முகஸ்துதி என்பது ஒரு சிறிய ஷிர்க்காக இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய வஜஅல்னாஹு ஹபஅன் மன்தூரா, நாளை மறுமையில் அவர்களுடைய அந்த முகஸ்துதியை செய்த ரியா, முகஸ்துதிக்காக செய்த அமல்களை நாம் புழுதிகளாக நாம் பறத்த விடுவோம். எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு செய்த அமல்கள் எல்லாம் முகஸ்துதியின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த இரண்டு விடயம் இன்றைய வகுப்பாக. அஷ்ஷர்கு பில்லா, முதல் பாவம், பெரும் பாவங்களின் முதல் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அதை இமாம் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள், அஷ்ஷர்குல் அக்பர் வஷ்ஷர்குல் அஸ்கர். பெரிய ஷிர்க் என்றும் சிறிய ஷிர்க் என்றும். பெரிய ஷிர்க் அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களை மனிதருக்கோ அல்லது மையவாடிக்கோ அல்லது ஒரு ஷேഖுக்கோ கொடுப்பது கூடாது. இரண்டாவது இருக்கக்கூடிய ஷிர்க் அஸ்கர் என்பது முகஸ்துதிக்காக அமல்களை செய்வது. இந்த ரெண்டும் மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நஷ்டமடைவார். அதே நிலையில் மரணித்தால் நாளை மறுமை நரகம் செல்வார். அதே நிலையில் நரகத்தில் நிரந்தரமாக தன்னுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடியதாக இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறான் அந்த அந்த சொர்க்கத்தை. அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் இந்த ஹிதாயத். இதனை பாதுகாக்க வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். இதை பாதுகாக்க எப்படி பாதுகாக்கிறது? அதற்கு ஊட்ட வேண்டும், அதுக்கு ஃபுட், இந்த சோலுக்கு ஃபுட் அது கொடுக்கணும். எப்படி? மார்க்க கல்விகள், மார்க்க செய்திகள், மார்க்க சுஹபத்துகள், மார்க்கத்தால் இணைந்த மக்களோடு இணைந்திருப்பது. இது தன்னுடைய தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தும். ஒரு அறிஞர் ஒரு ரிக்ஷா, அவர் மதரசா, அதாவது அவருடைய மதரசாவுக்கு அவர் செல்ல வேண்டும். அவர் அந்த மதரசாவுக்கு போகணும். ஒரு ரிக்ஷாக்காரன் இருக்கிறான், என்னை அழைத்து மதரசாவில் கொண்டு விடு. அவர் சரி நான் விடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஷேக் அந்த அறிஞரை பின்னால் உட்கார வச்சுட்டு அப்படியே மிதிக்கிறார், கஷ்டப்படுறார். ஆனால் அவர் முஸ்லீம், கஷ்டப்படுறாரு. அப்படி மிதிக்கிறார். அப்படியே அவருக்கு வேர்த்து ஊத்து, ஏன்னா கொஞ்சம் ஏத்தம், அப்படியே ஏற்றி கொண்டு போற முடியலை, கஷ்டப்படுறார். இந்த அறிஞர் பின்னாடி இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படியே போகக்கூடிய வழியிலே ஒரு பக்கம் பார்க்கிறார், ஒரு மூட்டை தூக்கக்கூடியவன் அப்படியே 2 மூட்டைகளை தூக்குறான், அப்படியே கீழே விழுகிறான், கீழே விழுகிறான், கஷ்டப்படுகிறான். அறிஞர் உடனே அழுதார், கடுமையாக அழுதார். உடனே அந்த ரிக்ஷா ஓட்டியன் கேட்டான், இமாம் அவர்களே, நான் உங்களை இவ்வளவு மிதித்து, கடுமையாக மிதித்து, சவுட்டி இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தேன், என்ன பார்த்து வராத ஒரு கருணை ஒரு மூட்டை தூக்கக்கூடியவனை பார்த்து வந்திருக்கிறதே. அவர் கேட்ட நியாயம் தானே, கஷ்டப்பட்டு மிதிச்சு வர்றாங்க, ஆனா அவனை பார்த்து கவலைப்படுறீங்களே. அந்த அறிஞர் சொன்னார், மனிதா, நண்பா, நீ இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்துச்சு. ஆனால் அவன் அப்படி அல்ல. உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் பெறாதவன் நாளை மறுமையிலும் அது கிடைக்காமல் மறுமையிலும் நஷ்டமடைவான். உலகத்திலும் கஷ்டப்படுகிறான், மறுமையிலும் கஷ்டப்படுகிறான். உனக்கு கஷ்டம் என்பது உலகம் மட்டும்தான். மரணத்தை தழுவிவிட்டால் கஷ்டம் இருக்காது. ஹிதாயத்துடைய பிரதிநிதி, யாருக்கும் கிடைக்காத இந்த ஹிதாயத் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஹிதாயத்தில் அந்த அகீதத்து ஸஹீஹா, ஸஹீஹான அகீதாவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அதற்காக அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் இந்த கொள்கையில் மரணம் வரை இருக்கக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தருவானாக. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரண நேரத்திலே அல்லாஹ் ஈமான் கொண்டு முழுமையான ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை, நஃப்சுல் முத்மஇன்னா அந்த நஃப்ஸுடைய சுமந்த மக்களாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இரண்டாவது பெருங்குற்றமாக இருக்கக்கூடிய கொலை பற்றி அதனுடைய விரிவாக குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட சட்டங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக பேசுவோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸாஇல் முஸ்லிமீன் அன்ஹும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.